ரசூல் சொன்னபடி நடக்கணுங்க ஒத்துக்கிறேன். அபூபக்கர் உமர் படி நான் எதுக்கு ஒத்துக்கிறேன்? அவர் என்ன ரசூலா? நம்ம என்ன செய்யறோம்? அந்த இமாம் இந்த இமாமுங்கிறோம். அபூபக்கர் உமரே பண்டாரு. இவர் அபூபக்கர் வழிதான் நான் வேற ஒரு முறையில் ஆட்சி பண்ணுவேன், நான் வேற ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வருவேன், நான் வேற ஒரு திட்டத்தை அமல்படுத்துவேன். அதுக்கே ஆட்சிக்கு இந்த இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கணும் இருக்குது. அதோட சிறப்பா நான் பண்ண முடியாதா? அதனால அல்லாஹ் ரசூல் கண்டிஷன் போடுறது நான் ஒத்துக்குவேன். அல்லாஹ் ரசூலோட சேர்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் படி நீங்க ஆட்சி பண்ண சொன்னீங்கன்னா இந்த நிபந்தனையோட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு மறுத்துறாரு. மறுத்த பிறகுதான் உஸ்மான் வருது. உஸ்மான் மூணாவது ஜனாதிபதிங்கிறம உண்மையில வருஷப்படி பார்த்தோம்னா அபூபக்கர், உமர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அலி, உஸ்மான் அப்படிதான் வருஷம் வரணும். ஆனால் என்ன பண்றாரு? உஸ்மான் போய் சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க, அலிட்ட கொடுத்தேன், இந்த கண்டிஷன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. உமருக்கு அதான் கண்டிஷன், உனக்கு அதான் கண்டிஷன், ஒத்துக்கிறியா கேட்கிறாரு. சரின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன், ரசூல் சொன்னபடி நடப்பேன், அபூபக்கர் வழியில் நடப்பேன், உமர் வழியில் நடப்பேன் என்று. அதான் பதவி பிரமாணம். இந்த பதவி பிரமாணம் எடுப்பாங்க இல்லங்க, பதவி ஏற்கும் பொழுது அவ பதவி பிரமாணத்துல 4, அவர் 2 தான் பதவி பிரமாணம் ஏற்றுக்க வேண்டார் அலி, இவர் 4 ஏற்றுக்க வேண்டார். அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன், ரசூல் சொன்னபடி நடப்பேன், அபூபக்கர் வழியில் நடப்பேன், உமர் வழியில் என்ன ஆட்சி அமைத்துக் கொள்வேன் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட பிறகு உஸ்மான் தான் ஆட்சியாளர் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தார். எல்லாரும் என்ன ஆக்குனாங்க, நான் ஒன்று விரும்பவில்லை, அலிட்ட கொடுத்தேன், அவர் என்ன கண்டிஷனை ஏற்றுக்கல, நான் உஸ்மான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை இதுதான். அதாவது இந்த கூட்ட செலவுக்காக வேண்டி வர்றாங்களா? கூட்ட செலவுனா என்ன? இந்த தேவலம் போறோம், இவங்க எல்லாம் உட்காந்துருக்க சேரு, ஒரு சேருக்கு எப்படியும் 3 ரூபா வாடகை இருக்குமா ஊர்ல? 3 ரூபா வாடகை, 3 ரூபா ஒரு ஆளுக்கு 3 ரூபா கூட வச்சிருக்காங்க. அதெல்லாம் கையில இருந்து போட முடியாது, நாளைக்கு நடத்துறதுக்கு தளர்ந்துருவாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்படி அவங்க கையை பிடிக்காத வகையில நீங்க தாராளமா நிதி கொடுக்க வர்றாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு ஜனாதிபதி ஆயிட்டாங்க. இந்த இடத்துல சில விஷயங்களை உடைச்சேதான் பேசணும். இந்த மூடி மறைச்சி பூசி மலரெல்லாம் கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவருங்கிறதுக்கு உள்ள அவ்வளவு இலக்கணம் உள்ளவர். வெகுளி, இந்த கசடு இல்லாதவர், சூதுவாதி இல்லாதவர், வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடியவர், இப்படி என்ன வேண்டாலும் சொல்லிக்கிறங்க. அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் மலக்குகள் அவரை பார்த்து வெட்கப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு வெட்க உணர்வோட சின்ன தப்பு கூட செய்ய மாட்டார், ஒரு அசிங்கமான இருக்க மாட்டாரு. சட்டை கட்டிட்டு சில பேர்லாம் இருப்பான், இவர் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. இப்படி இந்த போத்தி பொம்பளை மாதிரி போத்தி இப்படிலாம் ஒழுக்கமா இருப்பார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, கேரக்டரை குறைய சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சியை நடத்துறதுக்கு இது பத்தாது. ஆட்சியை நடத்துறதுக்கு இதெல்லாம் விட கொஞ்சம் கிரிமினல் வேலையும் தெரிஞ்சிருக்கணும். இவன் எப்படி பண்ணுவான், எப்படி இப்படி நுழைவான், எப்படி இருந்தாலும் பண்ணணும், எல்லாத்தையும் நம்பினான்னு சொன்னா நாசமா போயிருமாங்க. எவனோ ஒருத்தர் நம்பி அவன் பொறுப்பு கொடுப்போம், அவன் நாட்டை ஒண்ணுமில்லாம வாங்கிட்டு போயிருவான். அந்த மாதிரிலாம் நடந்துரும். இதை எடை போட தெரியாதவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கிட்ட தப்பு என்னன்னு கேட்டா, நல்லவரா இருந்தாரு, வல்லவரா இருக்கிறார். ஒரு ஆட்சியை நிர்வகிப்பதற்குரிய தகுதி பெற்றவராக உஸ்மான் இருக்கவில்லை என்பதை அவருடைய 19 வருஷ ஆட்சியில் நிரூபிச்சு காட்டுறார். அதிகமான கால ஆட்சியில் இருந்தவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி நிரூபிச்சு காட்டுறாரு அப்படின்னு கேட்டா, எங்க எல்லாம் இஸ்லாம் பரவி இருக்குதோ அங்க எல்லாம் கவர்னர்களை நியமிப்பாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் பில் கலெக்டர்களை நியமிப்பாங்க. பில் கலெக்டர் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நியமிப்பாங்க. அதை நியமிச்சவர்கள் யாரை நியமிச்சாருன்னு கேட்டா, சொந்தக்காரங்களையா நியமிச்சார். எந்த நோக்கத்தில் நியமிக்கிறாரு? சொந்தக்காரங்களை அனுசரிக்கணுங்கிறது இப்படி புரிஞ்சுட்டார் போல இருக்கு. உறவினர்களை அனுசரிக்கணும் இருக்குல்ல, அது நம்ம சொந்த விஷயத்தில் உள்ளது. உறவினர்களை அனுசரிக்கின்றவன என் மகனை துணை முதல்வராக்கி, என் பேரனை கல்வி மந்திரி ஆக்கி, இப்படியா? இதா அர்த்தம். வீட்டு சொத்து பத்து சுகத்துல நல்லா கவனிச்சுக்கன்னு அர்த்தம். அப்ப அண்ணனுக்கு ஒரு பதவி, தம்பிக்கு ஒரு பதவி, மாமனுக்கு ஒரு பதவி, மச்சானுக்கு ஒரு பதவி. அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா, எங்க எல்லாம் கவர்னர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ எல்லாம் இந்த பனு உமையாக்கள். இவர் உமையா குலத்திற்கு சேர்ந்தவர். உஸ்மான் என்பவர் உமையாக்கள் என்ற பிரிவை சேர்ந்தவர். இவர் நியமிச்ச அவ்வளவு பேருமே உமையா வம்சத்துக்காரங்களாம். வேற யாருடைய கை என்ன சொந்தக்காரங்க முறையிடுவாங்க. என்னங்க நம்மள மருமகனை கவனிக்காம இருக்கிறீங்க, தம்பியை கவனிக்காம இருக்கிறீங்க, சித்தப்பா மகனை கவனிக்காம இருக்கிறீங்க, அப்படியே கஷ்டப்படுறியா? நீ இந்த ஊருக்கு கவர்னா இருந்துக்க, நீ அந்த ஊருக்கு இதா இருந்துக்க, நீ இந்த ஊருக்கு பொறுப்பா இருந்துக்க,
எப்படின்னாரு, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த நிர்வாகம் செய்யற திறமை இல்லாத காரணத்தினால உள்ளுக்குள்ள பூசல் வருது, அதிருப்தி ஏற்படுது. அதிருப்திகள் சமயங்கள்ல தெரியாது, இப்படியே புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பழிச்சு நொடிச்சு போயிடும், தெரியவே கண்டுபிடிக்க வேண்டாது. அப்ப பங்களாதேசத்துல புரட்சி வந்துச்சு, திடீர்னு வந்துருச்சு. அது ஒரு 25 வருஷத்தினுடைய வெளிப்பாடுதான் பங்களாதேஷ். பாகிஸ்தான் இருந்தது பங்களாதேஷ போனுச்ச 25 வருஷத்தினுடைய வெளிப்பாடு ஒரு புரட்சியாக வெடிக்குது. ஈரான்ல புரட்சி நடந்துச்சு, வெளிப்படையா ஒண்ணுமே தெரியல. ரசாசா பகலவி அசைக்கலான்னு உலகமா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு மன்னர். அந்த பகலவி இருந்தானே அவன் அசைக்கலான்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள வாட்டுக்கு மௌன புரட்சி நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு எல்லா வழியும் வண்டா முடிஞ்சு வச்சுக்கிற. அவன் நாட்டில் இருக்க முடியாம, பாடியை கூட அடக்கம் செய்ய முடியாம, என்னை அடக்கிறதுக்கு எந்த நாளாவது ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி ஊரு ஊரா நாடு நாடா சுத்த விட்டுவிட்டான்ல. அப்ப அந்த மாதிரியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த நடவடிக்கையில மக்களுக்கு அதிருப்தி அங்க பேசிக்கிறாங்க. மக்கள் அதிருப்தியை கவனிக்காம இந்த திணிக்கிற வேலை யாரு பண்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வரலாற்றுல பெரிய தோல்வி பிற்காலத்தில் கிடைக்கும். மக்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்பட்டா ஒரு காரியங்களை, ஒரு நியமனங்களை செய்யணும். உஸ்மானுடைய இந்த நியமனம் இப்படியே ஒரு ஆகும். பண்றாரு, எல்லாம் சொந்த குடும்பமாக்கிட்டாரு, எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, இஸ்லாத்துல இல்லையே, இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பு சூழ்நிலை உஸ்மானுக்கு எதிராக உண்டாகிக்கிட்டே எந்த அளவுக்குன்னா மதீனாவிலே வந்துருச்சு. மதீனாவிலேயே உஸ்மானுக்கு என்ன செஞ்சு தப்பு, என்ன விபச்சாரம் பண்ணாரா, கொலை பண்ணாரா, அல்லது தொழுகை பாகத்தில் பேணுதல் இல்லாம இருந்தாரா? ஒன்னும் தப்புலாம் இல்ல. நிர்வாகம் செய்ய தெரியல. ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணுமோ, எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ, எப்படி கரெக்டா தேர்வு பண்ணணுமோ, எப்படி ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நியமனத்தை செய்யணுமோ, அந்த பாடத்தை உஸ்மான் கற்காத காரணத்தினால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஒரு கருத்து நாடு முழுவதும் உண்டாகுது. ஆனால் மதீனாவிலே அது உண்டாகுது. அதனுடைய ரிசல்ட் என்ன? கடைசியில இவருடைய அந்த நிர்வாக திறமை இல்லாதவருடைய வெளிப்பாடு அவருடைய சொந்த வீட்டில, தலைநகர மதீனா, தலைநகரத்தில் அவருடைய சொந்த வீட்டில் அவர் முற்றுகையிடப்படுகிறார். சொந்த வீட்டில் முற்றுகை. முற்றுகை எப்படி முற்றுகை? கச்ச தண்ணீர் கூட உள்ளே நுழைய முடியாது என்று முற்றுகை. தண்ணி கூட கிடைக்கல. அப்ப கூட அவர் சொல்லி காட்டுறாரு, உஸ்மான் சொல்லி காட்டுறாரு, ஏன்பா என்னை நீங்க முற்றுகையிட்டு தண்ணி கூட தர மாட்டேங்கிறீங்களே. அதாவது ராணுவம் இருக்குது, மிலிட்டரி இருக்குது, அதையெல்லாம் தாண்டி ஒரு ஜனாதிபதி அங்க உள்ள புரட்சியாளர்களால் வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார். வெளியே இருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் உள்ள போகல, உள்ளே இருந்து அவர் தப்பிச்சு வெளியே வர முடியல. ஒரு இஸ்லாமிய நாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போய் ஒரு 28 ஆண்டு நடக்குது. இது 28 ஆண்டு கூட இல்ல, ஹிஜ்ரத்துல 28 வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போய் 28 வருஷத்துல என்ன ஏற்பட்டு போச்சு? இந்த அப்பாவிக்கு எதிராக, சுபாவத்தில் அப்பாவி, சுபாவத்தில் வெகுளி, எந்த சூதுவால் தெரியாதவர், வஞ்சகம் இல்லாதவர், ஆனாலும் இந்த பாரபட்சம் காட்டப்படுமையானால், ஒழுங்காக மக்களை மதிக்காமல் போவார்களேயானால், சொந்தக்காரர்கள் வேண்டியவர்களுக்கு சலுகை செய்வார்களேயானால், ஜாதாக்களுக்கு பதவி வழங்குவார்களேயானால் அவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்பதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு ஒரு பெரிய சான்று. முற்றுகையிடப்பட்டுறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஏப்பா என்னை முற்றுகையிட்டு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் இருக்காரு கேட்கிறாரு. முற்றுகையிட்டவர்கள்ட்ட கேட்கிறாரு, என்ன முற்றுகையிட்டவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு முற்றுகையிட்டாங்களா? அவங்கள யாரு? காபிரா? இல்ல. யூதர்களா? இல்ல. முற்றுகையிட்டது யாருன்னு கேட்ட சஹாபாக்கள் தான். உஸ்மானுடைய வீட்டை முற்றுகையிட்டாங்களா? அவங்கள அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இருக்காரு, அவர்லாம் நிற்கிறார் முற்றுகையில. அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் அப்துல் ரஹ்மான் தான் நிற்கிறாரு. எதுல? முற்றுகையில் நிற்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப கேட்கிறாரு, ஏப்பா நீங்க எல்லாம் மதீனாவுக்கு வந்தீங்க, நம்ம எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தோம், வந்த உடனே பெரிய தண்ணீர் பிரச்சனையா இருந்துச்சு, குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டீங்க. அப்ப மதீனாவுல வீர மவுனாண்டு ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு ஒரு கிணறு தான், யூதர்களுக்கு சொந்தமான கிணறு. அதெல்லாம் நல்ல குடிதண்ணி இருக்குது. அவங்க உங்களை குடிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முறையிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? அவர் கேட்கிறாரு, என்ன கேட்டார்கள்? இந்த கிணற்றை யூதர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி
பொதுமக்கள் நன்மைக்காக தர்மம் செய்யக்கூடியவர் உங்களில் யாராவது உண்டான்னு கேட்டாங்களே, நான் என்னுடைய அவ்வளவு சொத்தை வித்து அந்த கிணத்தை வாங்கி ஊர் மக்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேனே, எனக்கு அப்பா நீங்க ஒருத்தவங்களை தண்ணி தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சுத்தி